தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கலந்தாய்வு மிகச் சிறப்பாக அமைந்தது. அதனை சிறப்பாக எடுத்துரைத்த அருணா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். நல்ல பிரசன்டேஷன்மா. அந்த கற்பக விருஷம், கருவுற்ற தாய் அவர்களுடைய நிலைமையை பற்றி சொன்னீர்கள். என்ன மாறா இதுல மிக அற்புதமாக நமக்கு மகரிஷி கொடுத்துள்ளார்கள். அனைவருமே அது அறிந்ததுதான். அதை நீங்க எடுத்து சென்ற விதம் மிகச் சிறப்பு. அதை விட ஐயா அவர்கள் அதற்கான விளக்கங்களை கொடுத்துள்ளார்கள். எண்ணம் ஆராய்தல் பயிற்சியிலே. அதாவது நமக்கு எவ்வளவு நம் அளவிற்கு இறங்கி வந்து நமக்கு வடிவமைத்து கொடுத்துள்ளார் நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதாவது அக வாழ்க்கை புற வாழ்க்கை அதை அறிந்து நாம் புறத்திலே செல்லாமல் அக வாழ்க்கை வாழ்ந்தால் நம் வாழ்வு சிறக்கும். அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில். மற்றவர்களை பார்த்து நாம் கம்பேர் பண்ணக்கூடாது. ரொம்ப அழகா சொன்னீங்க இல்லையா? ஆல்பா நிலைக்கு வந்தால் நாம் பணி எல்லாமே சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அரசு 5 ஆண்டு திட்டங்கள் போடுவது போல் நீங்கள் ஒரு 20 ஆண்டு திட்டத்தை வகுத்துள்ளீர்கள். அது மிக அற்புதமான திட்டம். பார்க்கலாம், இயற்கையும் இறைநிலையும் வழி நடத்தி செல்லும். சில நாடுகளில் அது செயல்படுத்தப்படுகிறது. நம் நாட்டிலும் அது வரலாம். எல்லாருக்குள்ளும் மாற்றம் வர வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து நம்மிலிருந்து மாற்றம் துவங்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் நல்ல பதிவுகள், எண்ணங்கள், நல்ல செயல்கள், உலக அமைதி உருவாகும். மிக அற்புதமான விளக்கம் ஐயா, நன்றி. சொல்லுங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் அருணமா விட்டுட்டாங்க, ஐயா விட்டுட்டாரு. அதாவது சமுதாயத்தில் உள்ளவர்கள்லாம் மாறட்டும், நான் மாறிக்கிறேன், எனக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர் மாறட்டும், நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு உதாரணம். சொல்றேன் கேளுங்க. அது ஒருவன் கடலில் குளிப்பதற்காக செல்கிறான், குளிக்காமல் கரையிலே நின்று கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு பெரியவர் வரார், ஏன்பா குளிக்காமல் இருக்கிறார் என்று கேட்கிறார். அவன் அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, அலைகள் நிற்கட்டும், பின்னர் குளிக்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு அந்த பெரியவர், அலை என்றுமே நிற்காதப்பா, அதனால் நீ என்றுமே குளிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு செல்கிறார். இந்த நிகழ்வினை போலதான் நம்ம இப்போ மற்றவர்கள் மாறட்டும், நான் மாறிக்கொள்கிறேன் என்று சொல்வதாக ஒரு உதாரணம் அந்த புத்தகத்துல போட்டிருக்கோம். அதை போட்டு காட்ட நான் விரும்பினேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அற்புதமான உதாரணம். அது நல்ல பிராக்டிக்கலான உதாரணம். நன்றி, வாழ்க வளமுடன். ஆமாங்கய்யா, அதுதான். அதனால மாற்றம் நம்ம கொஞ்சம் மறந்துட்டேன், அது சொல்லணும்னு நினைச்சேன். ஃப்ளோ அப்படியே எங்கேயோ கூட்டிட்டு போயிருச்சு. லெவல்ல ஃப்ளோ போயிட்டீங்க. வாழ்க வளமுடன். சிறப்பு. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மகரிஷியோட பாடல் ஒண்ணு அதுல சொல்லிருந்தீங்க, அதையும் பாடணும்னு நினைச்சிருந்தேன். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போது எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். மாற்றம் நம்மிலிருந்து துவங்கட்டும். ஒவ்வொரு செயலும் சிறப்பாக அமையும். கற்பக விருட்சத்தின் கீழே இருக்கிறோம். எண்ணத்தை தெளிவாக அமைத்து அதன் வழி வாழ்வோம், சிறப்பும். வாழ்க வளமுடன். நல்லதொரு சிந்தனை புத்தக கலந்தாய்வு நிகழ்வினை அளித்த அருணா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அதற்கு சிறப்பானதொரு விளக்கத்தினை அளித்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இதனை செவியுற்ற மெய்யன்பர்களும் அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சில அறிவிப்புகள் பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி வைத்துக் கொள்ளலாம். நாளை அதிகாலை துரியாதீத தவம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் நடத்த உள்ளார்கள். நாளை மாலை சிறப்பு சிந்தனை உரை நடைபெற இருக்கிறது. இயற்கை ஆர்வலர் பனை மணிகண்டன் என்னும் ஒரு சிறந்த இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர், அவருடைய வகுப்பு
இயற்கையை எவ்வாறு நாம் நேசிக்க வேண்டும், எவ்வாறு நாம் போற்ற வேண்டும், அது நம்மை எவ்வாறு பாதுகாக்கிறது என்பதை பற்றிய ஒரு நல்ல விழிப்புணர்வு. 5 கோடி பனை மரங்களை இதுவரையிலும் நட்டுள்ளார். இன்னும் 5 கோடி பனை மரங்கள் நடுவதற்கான ஒரு ப்ராஜெக்ட் அவர்கிட்ட இருக்கு. ஸோ தாவரங்கள், மனிதர்கள் இல்லாமல் தாவரங்கள் உயிர் வாழும் முதல் உயிரினம் அது. ஆனால் தாவரங்கள் இல்லாமல் மனிதன் ஒரு நாளும் வாழ முடியாது என்ற கான்செப்ட்ல ரொம்ப சிறப்பா அற்புதமாக உரையாற்ற இருக்கிறார்கள். முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வினை பற்றிய புரிதலை ஏற்படுத்தி எல்லாருமே ஷேர் செய்து எல்லாரும் பங்கு கொள்ள சொல்லுங்க. நாம் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். அதற்கான பல பேராசிரியர்கள், சிறந்த பேராசிரியர்கள் தெரிவு செய்து இந்த தமிழ் ஆனந்த யோக குழுவில் உள்ள அனைத்து அன்பர்களும் பல பேராசிரியர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான நல்ல வழிகாட்டுதல்கள், நிச்சயமாக இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம், நம்முடைய நம்முடைய வாழ்க்கை மருத்துவமனைகளிலும் அலைக்கழிப்பிலும் பிரச்சனைகளிலும் மாட்டாமல் அமைதியான வாழ்விலும் நிலையான வாழ்விலும் ஆரோக்கியமான வாழ்விலும் வாழ்வதற்கான வழியை தமிழ் ஆனந்த யோகம் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அனைவரும் இந்த இணைப்பில் இணைந்து நன்மை பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. ஐயா, கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ராஜி அவர்கள் வாழ்க வளமுடன், பேசலாமா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. ஐயா சிறப்பா இருந்தது ஐயா. அம்மா கூட நல்லா பேசினாங்க. அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள், அருணா அம்மாவுக்கும். ஐயா இப்ப சசிகுமார் ஐயா ஒரு உதாரணம் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி நானும் பொதுவா ஒரு உதாரணம் சொல்லுவேன். இந்த மாதிரி மத்தவங்களை திருத்த போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் ஒரு உதாரணம் சொல்லுவேன். அன்னியன் சினிமா வந்தது இல்ல ஐயா, சங்கர் டைரக்ட் பண்ணாரு. அதுல அந்த நம்பி மத்தவங்களை திருத்த போவாரு. அப்படி போகும்போது அவரு பைத்தியம் பிடிச்சிருக்குது, அவருக்கு அந்நியனா மாறுறாரு, அவருக்கு கஷ்டம் வருது. அதனால மத்தவங்களை திருத்த போகாதீங்க, முதல்ல நாம தான் திருந்திக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக இதுதான் நான் சொல்வேன் ஐயா. அது அதுக்கப்புறம் ஐயா இப்போ எனக்கு நீங்க சொல்றது இந்த உதாரணம் வேற ஒரு இதுல வருமா? அதாவது மற்றவரை திருத்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள், நாம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. இது நீங்க சொல்றது கரெக்ட். ஐயா சொன்னது என்னன்னா, மற்றவர்கள்லாம் திருந்தட்டும், அப்புறம் நான் திருந்துகிறேன் அப்படிங்கிறது. அது ஒரு வேறு கோணத்தில் வரும், இது ஒரு வேறு கோணத்தில் வரும். வெயிட் பண்றது ஐயா சொன்னது வெயிட் பண்றது. இதுக்காக நீங்க திருத்துறதுன்னு முயற்சி பண்ணீங்கன்னாலும் தோத்துருவீங்க, அங்கும் தோல்விதான். ஐயா எனக்கு ஒரு தெளிவு வேணும் ஐயா. என்னோட புரிதல் சரியா இல்லையான்னு நீங்க சொல்லணும் ஐயா. ஐயா இப்ப எண்ணத்தை சாட்சி பாவமாக பாக்குறது அப்படின்னு நம்ம பாக்குறோம், அத பத்தி பேசுறோம். அந்த அளவுக்கெல்லாம் எங்களால வர முடியல ஐயா. அத பத்தி பேசுறோம், செய்யறோம். இதுல எனக்கு தெளிவு வேணும். இப்ப அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நம்ம ஆகினையிலோ இல்லோ துரியத்திலோ இருக்கும் பொழுது அந்த மாதிரி வரும் எண்ணங்கள் மத்தவங்களை தூண்டாது. நான் உணர்ச்சி வயத்துல இருக்கும் பொழுது அப்ப வரும் எண்ணங்கள் என்னையும் தூண்டி நானும் தப்பு பண்ணலாம், இல்ல அது அப்படியே அலையில மத்தவங்களுக்கு போய் சேரி அவங்களும் தப்பு பண்ணலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா ஐயா? கரெக்டா ஐயா? அம்மா, நீங்க முதல்ல எடுத்த உடனே சாட்சி பாவனையாக பாக்குறதுன்னு சொன்னீங்க. சாட்சி பாவனையாக பாக்குறது எண்ணமாறுதல் பயிற்சியில் கிடையாது. எண்ணமாறுதல் பயிற்சி கிடையாது. கரெக்ட் ஐயா, கிடையாது. இங்க என்ன பண்றோம், நம்ம எண்ணத்தால் ஆராய்ந்து இதுதான் பண்றோம். சாட்சி பாவனையாக பார்ப்பதுங்கிறது எப்படின்னா, எண்ணமாறுதலில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, நல்ல எண்ணம் மட்டும்தான் செயல்படுத்துறீங்க, கெட்ட எண்ணத்தை செயல்படுத்தல. மேக்சிமம் கெட்ட எண்ணம் நம்ம கிட்ட வரல, ரைட்டா? வராது, ரைட்? அந்த அளவுக்கு மாறிட்டீங்க. மாறின பிறகு அந்த கெட்ட எண்ணம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், உங்களுடைய கர்ம வினையிலிருந்து தான் அது எழுச்சி பெற்றது, கெட்ட எண்ணம்.
இப்போ அந்த கர்ம வினை என்பது அதற்கு விளைவு ஒன்று நமக்கு வர வேண்டி இருக்கிறது, துன்ப விளைவு. ரைட்டா? சரி. சரி, அதுக்குரிய துன்ப விளைவு வந்து விட்டது, அல்லது நீங்கள் புண்ணியம் செய்து அந்த கர்ம வினையினுடைய அந்த துன்பம் வரும் விளைவை அழித்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ என்னாச்சு, அந்த அந்த எண்ணம் என்ன ஆகுது, அதுக்குரிய அந்த பதிவு வந்து விளைவு வந்து முடிஞ்சிருச்சு. அது எண்ணமாக வருவதற்கு மட்டும்தான் அதற்கு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் எண்ணமாக பயிற்சியில ஜெயிச்சிட்டீங்க. நீங்க அது வந்தா செயல்படுத்த மாட்டீங்க. அப்ப அது என்ன பண்ணுது, அந்த 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 பதிவு அது இங்க இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு அது எழுச்சி பெறுகிறது, வெளியில போறதுக்காக எழுச்சி பெறுகிறது. சரிங்க ஐயா. இது அப்ப வரைக்கும் நீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும், சாட்சியா பார்க்கணும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அது வெளியில போயிடும். வெளியில எங்க ஐயா போகுது? இன்னொருத்தரை போய் தூண்டுமா? சமுதாயத்துக்கு போய்விடும். இன்னொருத்தர் போயெல்லாம் தூண்டாது, சமுதாயத்துக்கு போய்விடும். இந்த நிறைய பேர் இந்த கெட்ட எண்ணத்தை ரொம்ப விரும்பி விரும்பி கெட்ட எண்ணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. அவங்களிடம் போய் சேர்ந்து விடும். ஏன்னு கேட்டா, இத செயல்படுத்துறது நீங்க செயல்படுத்த மாட்டீங்க, அவன் செயல்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கான். அவனிடம் போய் இணைந்து அது செயலாக மாறிவிடும். இந்த ஆன்சர் வேணும்னு தான் ஐயா நானும் கேட்டது. சிறப்பு ஐயா. அப்புறம் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, நீங்க ஆக்கினை நிலையில, ஆல்பா நிலையில, துரிய நிலையில வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சொன்னீங்க. சாதாரணமா வரக்கூடிய எண்ணங்கள்னு சொன்னீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு புரிதல் வேணும். நீ ஆக்கினைக்கு வந்துட்டாலே, ஆல்பா லெவலுக்கு வந்துட்டாலே, ஏன்னா இது புலன்ல இருந்து வெளியே வந்துடுறோம். ஆமாங்க ஐயா. ஆனா அங்க எண்ணங்கள் வரலாம். துரியத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்க எண்ணமே கிடையாது. எண்ணமே கிடையாது. எண்ணமே கிடையாது அங்க. ரைட்டுங்களா? அப்ப துரிய தவத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்க எண்ணமே வராது. எண்ணம் மற்ற நிலைக்கு போயிடணும். ரைட்டுங்களா? அப்ப இந்த ஆல்பா நிலையில் வரும் பொழுது நமக்கு அந்த எண்ணங்கள் என்ன ஆகும், இருக்கும். ஏன்னு கேட்டா அங்க புலன்ல இருந்து தான் வெளியே வர்றோம். புலன் அனுபவங்களில இருந்து வெளியே வர்றதுங்கிறது இல்ல. துரியத்துக்கு போகும்போது அங்க எண்ணங்கள் அற்ற நிலைக்கு வந்துடும். ஆனா அந்த துரிய நிலையில நீங்க தவம் செய்து விட்டு அந்த செய்து தவம் முடிச்ச நிலையில நீங்க எண்ணங்கள் வரும், வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த தீட்டால இருந்து அப்படியே வந்து தீட்டாவுக்கு என்டர் ஆகிற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்பதான் என்ன செய்ய சொல்றாரு மகரிஷி, அதுலதான் இந்த ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு. தவம் முடிஞ்ச உடனே ஆராய்ச்சி பண்ணி அதை நீக்குங்கிறார். ரைட்டுங்களா? அதனால அந்த தவ நிலையில் இருக்கும்போது வராது. அந்த தவ உணர்விலிருந்து பீட்டா லெவலுக்கும் அதுக்கும் அந்த இடையில அந்த இணையக்கூடிய இடத்தில் வரும். ஆனால் இப்பொழுது நான் கூட ஒரு ஒரு சொற்பொழிவை கேட்டேன். அவ்வாறு அது வந்து பீட்டா வேவ்ல இணையக்கூடிய இடத்தில் நீங்கள் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அதை இது எல்லாத்தையும் எதாவது உங்களுக்கு வேணுமோ அதையெல்லாம் கேளுங்கள், அது கிடைக்கும் என்று நேற்று ஒரு உரையை கேட்டேன். இந்த இடத்துல மகரிஷி சொல்றது வேற, ஆனால் இப்ப இவங்க சொல்றது வேற. இந்த இடத்துல நம்ம தூய்மை செய்யற சங்கல்பம் தான் செய்யணுமே தவிர, அந்த இடத்தில் பெறுதல் என்ற சங்கல்பம் போட்டீங்கன்னா அது தவறு. கேட்க முடியாது. ஒண்ணு என்னன்னா கேட்கவே முடியாது அந்த இடத்துல. ஏன்னா நீங்க அந்த தீட்டா லெவலுக்கு போயிட்டு வரும்போது அந்த கெட்டதை விலகவும் நல்லதை எடுக்கவும் தான் அந்த இடத்துல அந்த மனம் வரும். அதனாலதான் அந்த துரியதவம் செய்துவிட்டு நம்ம சிந்தனை கொடுக்கிறோம், துரியதவம் செய்துவிட்டு சங்கல்பம் செய்கிறோம், அதாவது தற்சோதனை செய்கிறோம். தற்சோதனை செய்யும் போது அப்படிதான் செய்யணும். ஐயா, அப்ப வந்து இத நான் எப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எண்ண மாறுதல் எல்லாம் சரியா பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாட்சி பாவனையா பாக்குறத பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கணும். எண்ண மாறாதலில் வெற்றி பெற்ற பிறகு, வெற்றி பெற்ற எண்ண மாறாதல் செய்துட்டுங்கிறத விட எண்ண மாறாதலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த பயிற்சி. ஆமா, அதில் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு நீங்க சாட்சி பாவனையாக பார்க்கலாம்.
ஆமாங்க ஐயா. அப்போ அவசரப்பட்டு அப்படியெல்லாம் இப்போ மௌனம் எல்லாம் எடுக்குறாங்க ஐயா. ம். அப்படியெல்லாம் அப்படியே பாருங்க, அப்படியே விட்டுடுங்க, விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, இவங்கெல்லாம் எண்ண மாறாதல் பயிற்சி பண்ணி, அதில் வெற்றி ம். பெற்று வந்துட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆ, அவர்கள் சான்றிதழ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கங்கிறது அந்த நடத்துறவருக்கு தெரியலையே. தெரியலையே. கரெக்ட். இப்ப ஆ. வர எண்ணத்த இப்ப அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வர எண்ணத்த ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அப்படியே தூக்கி ம். தூக்கி போடுங்க. அப்படி அப்படியே விட்டுடுங்க. அப்படி அப்படியே விட்டுடுங்க. அப்படியே தூக்கி போடுங்க அப்படிங்கிறாங்க. ம். ம். இது ம். ம். இது தப்புன்னு எனக்கு நல்லா ஆ. புரியுது ஐயா. ஏன்னா நம்ம ம். வேதாத்திரியும் நம்ம ஆழ்ந்து இருக்கோம் வேதாத்திரியத்துல. ம். ம். அதனால ம். இது தப்பு. இது போய் மத்தவங்கள தூண்டும். அதாவது அது தப்புன்னு இல்லைங்கம்மா. அது ஆ, தப்பு ஆ. இல்ல. அது நீங்க தப் எண்ண மாறாதீர்கள் வெற்றி பெற்ற ஒரு ஓ, பக்குவம் அடைந்தவர்களுக்கு அது பக்குவம். சாத்தியம். கரெக்ட் ஐயா. ஆ. அந்த வார்த்தை வச்சுக்கலாம். ஒரு பக்குவம் வந்த அப்புறம் அப்படி ஆ. பண்ணிக்கணும். அது சாத்தியம். அது சாத்தியம். சாத்தியம் அப்படியே ஆமா. எடுக்கணும். அது ஆமா. சாத்தியம் கூட. ஆமா. அது சாத்தியம். சரிங்க சரிங்க. ஐயா. ரொம்ப வாழ்க நன்றி வளமுடன். ஐயா. ரொம்ப நன்றி, நன்றி, பொறுமையா நன்றி. ரொம்ப அம்மா நீங்க பொறுமையா சொன்னீங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? ஐயா நானு சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. என் முழு பேரு ராஜேஸ்வரி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன் ஐயா. நல்ல நன்றி கேள்வி. ஐயா. அம்மா. நல்ல ஆ, கேள்வி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. ஐயா. சிறந்ததொரு வாழ்க கேள்வி, சிறந்ததொரு பதில். ஐயா, இதுல இருந்து எனக்கு ஒரு புரிதல். இப்போ பக்தி வழியில இப்போ திருப்பதிக்கு போறவங்களே சொல்லுவாங்க, வெளியில இருக்கிற வரைக்கும் இது வேணும், அது வேணும்னு ஒரு வேண்டுதலோட போவாங்க. அந்த ம். ம். மூலஸ்தானுக்கு போன உடனே ஒண்ணுமே கேட்க தோணாது. வெறும் சாமிய மட்டும் பார்த்துட்டு வெளியில வந்துட்டு, ஐயய்யோ! நான் ம். ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அத ம். நான் எப்படி உணர்றேன்னா, நாம ஆகினை முடிச்சு துரியத்துக்கு போகும்போது, நம்முடைய ம். எண்ணத்தில் தெளிவு ஏற்பட்டு, எதுவுமே ம். வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு நிலைக்கு தான் நாம செல்ல முடியும் ஆ. துரியத்துக்கு. நீங்க உங்களுக்கு அந்த நிலைக்கு அந்த அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, உங்களால கேட்க தோணல பார்த்தீங்களா? அப்போ ஆ. உங்களுக்கு ம். நடக்க வேண்டியது அனைத்தும் தானாக நடக்கும் என்ன ஒரு எண்ணம் வந்துவிடும் என்றது என்னுடைய புரிதலையா? இல்ல. அது பரவால்ல. ந அதுல எந்த லைன் அண்டர்லைன் பண்ண வேண்டியதுன்னா, நடக்க வேண்டியது அனைத்தும். ரைட்டுங்களா? ஆமா. ஆ ஆமாங்கய்யா. அதுல தான் விஷயமே இருக்கு. நான் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொன்னா தப்பு. நடக்க வேண்டியது. நமக்கு என்ன நடக்க வேணுமோ அது வேண்டியது இறைவன் வழங்கும். அது தானாக நடக்கும். அது ஆனா இப்ப நமக்கு மக்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் அதெல்லாம் எங்க எங்க தாத்தா காலத்துல, எங்க அப்பா காலத்துல எல்லாம் நடத்தி வச்சுட்டாங்கங்க. இப்ப எனக்கு அதுக்கு மேல எனக்கு வேணும். அதுக்கு திருப்பதி ஏதாவது குடுப்பாரா? அதுதான் பொருள் பற்று விட்டு போகணுன்றதுன்னு மக்களுக்கு இன்னும் தெரியல. ஆ கொஞ்சம் மாறணும். அங்கதான் பிரச்சனை. ஆமாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க நல்ல வளமுடன். சிறந்த ஒரு கேள்வி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ராஜி. அடுத்ததாக விஜயலட்சுமி அவர்கள். ம். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். சொல்லுங்கம்மா. வளமுடன். ஆ. ஐயா இன்னைக்கு அருணாம்மாவோட பேச்சு ரொம்ப சிறப்பா அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்க. ஐயா இந்த இதுல கேள்வி என்னன்னா, அ அ மாசமா இருக்கும்போது, குழந்தை வயித்துல இருக்கும்போது நீங்க சொன்னீங்க இல்லங்கய்யா, அவங்க ம். அப்பவே அவங்களோட கர்ம வினையெல்லாம் கழிக்கணும், இது பண்ணணும். அப்ப ம். அதுவும் அதுக்கப்புறம் 2 வருடமும் நீங்க சொன்னீங்கல்ல, நான் ஃபர்ஸ்ட்டு அதுல தான் கையெழுத்து போட்டேன். அப்ப அவங்க ம். கர்ம வினை கழிக்கிறதுக்குன்னா, ஈகை பண்ணிட்டே இருக்கணுமா? தொண்டு பண்றது. வேற இல்ல. என்ன? ஒண்ணுமே இல்ல. அ, அதெல்லாம் அ, ஒண்ணுமே இல்லம்மா. அ, அதாவது அந்த மாதிரி வாழக்கூடிய அளவுக்கு அங்கு இன்புட் குடுத்துறணும். அந்த குழந்தைக்கு. அந்த இன்புட் குடுத்துட்டீங்கன்னா, அந்த பிறந்த குழந்தை அத செய்ய ஆரம்பிச்சுரும். ஓ! சரிங்க. அதாவது வயித்துல இருக்கும்போதே நீங்க நெறைய சு எப்படி ஆ சொல்றீங்க? அது அதத்தான் அவங்க பேசணுமா? சொன்னாங்க. குழந்தை அந்த இவரு எஃபெக்ட்ன்னு சொன்னாங்கல்ல. நம்ம இவனும் அந்த அந்த இவரு அபிமன்யு எஃபெக்ட் சொன்னாங்க அபிமன்யு. பார்த்தீங்களா? அப்ப ஆ குழந்தையோட பேசி, பேசி இது பண்ணணும்னு சொல்றீங்க. அப்படி சொல்றீங்களாயா? இல்ல ஆ. அவங்க ம். ஒரு டீட்டெயில் குடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த குழந்தை ஆமா. ஆமாமாமா. நம்ம அந்த கருவுல இருக்கும்போது, ம். நாம குடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நல்ல ம். ஞானங்கள ம். ம். அபரிமிதமா எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்றாங்க பாருங்க. நம்ம ஆமாமாங்க. 40 அதான். எடுக்கிறோம்னா, அது 4000 எடுக்குது. ம். அது அப்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த 10 மாசத்துல நம்ம அந்த நல்ல விஷயங்கள எவ்வளவு போடுறோமோ, அந்த ம்ஹ்ம். குழந்தை வெளியில வந்து அத நடைமுறைக்கு கொண்டு வந்துரும். ஓ! அப்ப சரிங்க. அந்த ம். கர்ம வினை தீர்வதற்கான ஆ ம். பேசிக் அதாவது வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் அங்க போடுற மாரி. அதுக்கப்புறம் கட்டடம் ஈஸியா எழுப்பிரும் அந்த குழந்தை. ஓ! சரிங்க, சரிங்க. ஆ அப்ப
அதான் பிறந்ததுக்கு அப்புறம் எப்படிங்கய்யா நம்ம இது பண்ணணும்? நீங்க சொன்னீங்கல்ல 2 வருட காலம்னு. அப்ப இல்லம்மா, எப்படி? பிறந்ததுக்கு பின்னாடி ம், நான் என்ன ம், சொன்னேன்னா, பிறந்ததுக்கு ம், பின்னாடி அது ம், ஏங்க உடனே அனுப்பிட வேண்டியதானே நீங்க பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க அதானே? அது உடனே அனுப்பிட்டு அவங்க போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த மதர் ஃபீடிங்கை நிறுத்தி விடுவாங்க. அதுக்காக தான் நான் 1 வருஷம் அங்க வந்து எக்ஸ்டென்ஷன். ஓ! சரிங்கய்யா, சரிங்க. அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி வர்ற வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ம். ஆ, ம். சரிங்க, சரி. வாழ்க இல்ல வளமுடன். வாழ்க வளமுடன். இல்லய்யா 2 நாள் முன்னாடி மனோகரன் ஐயா அழுதுட்டு ரொம்ப பேசம்போது, அது ரொம்ப ஒரு தாக்கத்த இதுவாச்சு. அப்ப என்ன ஜாக்கிரதை. ம், ஜாக்கிரதை. அதாவது இப்ப தோணும்போது என்ன தோணுச்சுன்னா, ம், இப்ப இருக்கிறவங்கள விட இனிமேல் ம், வர ஜெனரேஷன் அவங்கள ரொம்ப நம்ம கொண்டு போம்போது சுவாமிஜியோட அந்த உலக சமாதானமும், இதெல்லாம் ம். நெறைய வருமோ, அவரு சொன்ன இது அந்த குழந்தைங்கள்ல இருந்தே வரும்போது அது சீக்கிரம் இதுவாகும். இப்ப எங்கள ஆ, மாத்துன்னு மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கல்லையா? திருப்பி பழைய நிலைமைக்கு போயிட்டு திருப்பி வரோம், திருப்பி மாறுறோம். அந்த ஆ, மாதிரி. ஆனா அந்த குழந்தைங்கள ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வரும்போது ஆமா, அந்த குழந்தைங்க ஆமா, ஆமா, சிறப்பா ஆமா. இருக்கும். இப்போ இப்ப மகரிஷி அவர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர் ஆரம்பிச்ச காலத்துக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்க நிறைய பெற்றாச்சு. யாருமே நம்ம திருந்தாமே பெற்றுட்டோம். இது வரைக்கும் அவருடைய கனவு நடக்கல. அதனாலதான் அன்னைக்கு ஜாக்கிரதைன்னு அவர் மனோகரனே அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசினார். ரைட்டுங்களா? அப்ப ஆமாமா. இப்ப வரைக்கும் நாம வந்து இன்னும் நம்ம மாறாமே குழந்தைய பெற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைகள் என்ன பண்ணுது? எல்கேஜி யூகேஜி போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஓடுது. ரைட்டுங்களா? ரைட்டு தாங்க. அந்த மாதிரி ஆனா தான் இருக்கும். அதான் இப்ப நம்ம குழந்தைங்கள இனிமேல் கொஞ்சம் சொல்லி நம்ம கொண்டு வர முடியுமாயா? அதாவது பிறந்ததுல இருந்து கொண்டு வரும்போது சீக்கிரம் கொண்டு வரலாம். இப்ப எங்க பசங்கலாம் வளர்ந்து பெரியவங்களா இருக்காங்க. அவங்க இப்ப கிட்ட நாங்க எப்படி கொண்டு வரது? இப்ப நம்ம தமிழானந்தவங்க நம்மளால என்ன செய்ய முடியும்னா, அ, இப்ப நம்மலாம் குழந்தைய பெத்துட்டோம் இல்லையா? இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண பிறகு அவங்க அ, எப்படி நடந்துக்கணும்னு இப்பயே குழந்தைகளுக்கு இப்ப சொல்ல ஆரம்பிங்க. அவ்வளவுதான் நம்ம செய்ய ம், முடியும். அதான் செய்ய அ, முடியும். ரைட்டு. ம். ஐயா வாழ்க வளமுடன். இந்த இடத்துல ஒரு பதிவுங்க ஐயா. ஆ, இந்த இந்த காலகட்டத்துல நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னு கேட்டாங்க இல்லையா அம்மா. ம், இப்ப வந்து நம்ம சொன்னோம்னா குழந்தைங்க எதுவும் கேட்க மாட்டாங்க ஐயா. நம்ம ம், சொன்னோம்னா இதை செய்யாத அப்படின்னு சொன்னா செய்யதான் செய்வாங்க. அப்ப இப்ப வந்து என்னோட ஒரு சின்ன பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, நான் இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நேரடியாக சொல்ல மாட்டேன். ஒரு சங்கல்பமாக பிரபஞ்சத்துல பதிவு பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சின்ன விஷயம் கூட எடுத்துக்கலாம். இந்த குழந்தை இந்த ட்ரெஸ் போடவே இல்லையே, வாங்கினதுல இருந்து அப்படி இருக்கு. ஆமா என்ன ட்ரெஸ் போடன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன்னா அந்த ட்ரெஸ் அவங்க போட மாட்டாங்க. இது போட மாட்டேன் போங்க அப்படிம்பாங்க. அப்ப ஏன்டி கேட்கிறேன்னு நான் சொல்லுவேன். அப்ப இவங்க கேட்கும்போது இல்லப்பா நீ என்ன ட்ரெஸ் போடணுமோ போட்டுக்கோ உன் ஆசைக்கு அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா நான் மேல சொல்லுவேன் இந்த ட்ரெஸ் அழகா இருக்கும், அவ ஏன் போடலன்னு தெரியல, போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மேல ஒரு பதிவு போட்டுட்டு விட்டுடுவேன். நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படியே அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அவங்க வெளியில வருவாங்க அடுத்த 15 நிமிடத்துல. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நேரடியாக வார்த்தைகளால சொல்லாம நம்மளோட எண்ணம் வந்து அதுல நல்லதுதான் இருக்கு, அதுல அவங்களுக்கு பாதிப்பு இல்லாத பட்சத்துல நம்ம பிரபஞ்சத்துல பதிவு பண்ணும்போது ரொம்ப அழகா அவங்களோட எண்ணமா அது வெளிப்பட்டுடும். நம்ம தூண்டி வந்த மாதிரி இல்லாம பிரபஞ்சமே வந்து அவங்க அதை செய்ய சொல்ற மாதிரி அவங்களே தான் அதை செய்யறாங்க. அது அவங்களுக்கு நல்லதை தான் நினைச்சு நடக்குது அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன பிராக்டிஸ்ன்னு கூட சொல்லலாம். இப்போ நேரடியாக இதுதான் சொல்வதே கிடையாது. இல்ல அதுதான் வாழ்த்தும் பயணம் அலையேக்க தத்துவம். அது நீங்க சொல்றது சரிதான். ஆமாங்க ஐயா. வாழ்க சரிதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா விஜயலட்சுமி அம்மா. அடுத்து இந்த மறுபடியும் இந்த நாளைக்கு போட்டுருவாங்க இவங்க இதுல நம்ம குரூப்ல. இன்னொரு முறை கேட்டீங்கன்னா அவங்க அந்த குழந்தைகளை பற்றி எவ்வளவு அலைச்சூழல்களை அந்த குழந்தைகள் லட்சக்கணக்கில் அலைச்சூழல்களை வாங்குகிறது என்பதை மிக சிறப்பாக சொன்னார்கள். இதை மீண்டும் ஒரு முறை கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதுலதான் அந்த காலத்துல நமக்கு முன்னோர்கள் எல்லாம் அந்த கருவுற்ற தாய்மார்களை மிக பாதுகாப்பாக வைத்து அவர்களுக்கு வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்து அவர்களுடைய மன அமைதி நிலையில் இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தை கரு உருவாகி அது வர்ற வரைக்குமே அந்த தாய் வீட்டில இருந்து பராமரிப்பு கொடுத்தாங்க. அதேதான் கொஞ்சம் மாற்றி நம்ம இப்ப சொல்றோம். ஆஹ் அது அவர்களுக்கான சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்த நம் முன்னோர்கள் நிச்சயமாக அவர்களை பாராட்ட வேண்டும். இப்போ அது விஞ்ஞான பூர்வமா இப்படி இப்படி போய் இதை செய்யுங்க இதை செய்யுங்க கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் செய்யுங்கன்னு வேற விதமா கொண்டு போறாங்க. அது மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு தியானம்
அந்த எண்ணம் ஆராய்தல், ஐயா சொன்ன மாதிரி அந்த சஞ்சித கர்மத்தை எல்லாம் ஆரம்பத்திலேயே விட்டு அவர்கள் எவ்வளவு கழிக்க முடியுமோ கழிச்சு அந்த குழந்தை வரும்போது ஒரு கருவிலே திருவுடைய குழந்தையாக வரும்போது அந்த 2 வருடத்தில் அது நல்ல ஒரு அதிர்வுகளை அலைச்சூழல்களை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு அந்த குழந்தை வந்துடும். அதாவது மோல்டு பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு. அது ரொம்ப சிறப்பாக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள் அருணா அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். கார்த்திக் அவர்கள். ஒன் டைம் மைக் டச் பண்ணிக்கோங்க, பேசலாம். கார்த்தி. வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குழந்தைய பத்தி பேசுங்க. எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவங்க. அம்மாவுக்கு வந்து ரத்தத்துல பிளாஸ்டிக் தாய்ப்பால். ஐயா சரியா கேட்கல, உங்க மைக் கட் ஆயிடுச்சு, நீங்க பேசுறதும் விட்டு விட்டு கேக்குது. திருப்பி ஓபன் பண்ணுங்க. அந்த இதை எனக்கு பகிர்ந்திருந்தாங்க ஐயா. அந்த ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்த பின் அவள் கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலானது அதுல ஏதோ பிளாஸ்டிக் கண்டென்ட் இருக்கு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்க கூடாது, வேற அந்த பவுடர் மில்க் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டருக்கு சொன்னிருந்தாங்களா. அது எதனால என்னன்னு தெரியல, அவங்க ஆர்வோ வாட்டர் குடிச்சதுனாலயோ என்னவோ தெரியல, அவங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் கண்டென்ட் மதர் மில்க்ல கலந்துருக்குதுன்னு டாக்டருக்கு டெஸ்ட் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. அத பத்தி தான் அவர் பேச வந்திருக்காரு. மறுபடியும் வராரப்பா. கார்த்தி வாங்க, வாழ்க வளமுடன். மறுபடியும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா கேக்குதுங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா. இப்போ ஐயா எங்க ஊர்ல நடந்த சம்பவம். அம்மா சொன்னாங்க, இப்ப அம்மா அவங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குதுங்க ஐயா. சென்னையில 2 பேருக்கு நடந்திருக்கு. இப்போ எங்க ஊர்ல ஒருத்தவங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது தாய்ப்பாலையும் பிளாஸ்டிக் இருக்கு, மருத்துவர் வந்து தாய்ப்பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா தாய்ப்பால் கொடுப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும் வளரக்கூடிய பாதிப்புகள்லாம் தெரியல. இல்ல இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா, அப்ப தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திடலாங்கிற மாதிரி மக்கள் நினைச்சிருவாங்க. ரைட்டா? அப்ப தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் எப்படி சாப்பிடணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுக்கணும். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி, வாழ்க வளமுடன். ஐயா, இதுக்கு ஒரு நமக்கு இயற்கையிலேயே ஒரு மூலிகை இருக்குங்கய்யா. அது நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிளா வெளியில குப்பைகளில் பெருகக்கூடிய அம்மான் பச்சரிசி, அந்த ஒரு மூலிகை. அதை பத்தி உங்களுக்கும் டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். அது வந்து பெண்களுக்கு கருவுற்ற காலத்தில் இருந்தே பருப்பு போட்டு கடைஞ்சி தொகையல் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த பால் உற்பத்திக்கான ஒரு ஹார்மோன் தூண்டு நல்ல விதமாக பால் சுரக்கும். அந்த அவங்களோட எண்ணமும் நம்ம குழந்தைக்கு நல்லா பால் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப செலவே இல்லாத அந்த ஒரு மூலிகை நமக்கு இயற்கை வளமாக கொடுத்து இருக்கிறது அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இந்த அகத்திக்கிற மாதிரி சின்னதா இருக்கும் அந்த செடி. 2 வகை இருக்கு, வெள்ளையும் சிவப்பும் இருக்கு. எல்லாருக்குமே அதாவது வீதிகளில் தானாக அதான் இறைநிலை சொல்லுவாங்க, எங்கேயும் இறைந்து கிடக்கக்கூடிய இறைநிலை அத்தனையும் கொடுத்து வச்சு அதை அறியணும். அறிந்து சித்தர்களோ ஞானிகளோ யாரு முக்கியமான வைத்தியர்களை கூட கேட்டா அந்த அம்மான் பச்சரிசி வீட்டிலேயே தொட்டிலேயே வளர்க்கலாம். ஒரு பெண் கருவுற்றாள் என்றால் அதுக்கு முன்னதாகவே அதை கண்டினியூஸா கொடுத்துட்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பால் சுரப்பு பெருகும். இப்போ நீங்க சொல்றது கரெக்டுங்கம்மா. இப்ப பால் சுரக்கிறதுக்கு நீங்க அதை சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் அந்த பால்ல கெமிக்கல் சேராம இருக்கிறதுக்கு எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது அப்புறம் சொல்லணும். ஆமாங்க ஐயா, அது ஒரு கிளாஸ் எடுக்கலாங்க ஐயா. நிறைய இருக்கு. ஓரளவுக்கு தெளிவு வரணும். மக்கள் என்னன்னா இந்த மூலிகைகளை பற்றிய ஒரு சின்ன புரிதல், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மூலிகையாவது பெண்களோ ஆண்களோ எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிறைய இறைந்து கிடைக்கிறது, இறைநிலை நம்ம தெருக்களில் இறைந்து கிடைக்கிறது. அதை நம்ம புரிந்து அதை பயன்படுத்த வேண்டும். நாளைக்கு சப்ஜெக்டுக்கு முக்கியமா அந்த சப்ஜெக்ட் தான் வரும்.
மக்கள் அனைவருமே பயன்படுத்த வேண்டும். இதற்கான பல பேராசிரியர்களை தேடி தேடி நாங்க வந்து தமிழ் ஆனந்த யுகத்துல மக்களுக்காக ஆரோக்கிய வாழ்விற்காகவும் மன நிம்மதிக்காகவும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். மக்கள் பயன்படுத்த வேண்டியது அவர்கள் கையில் தான் இருக்கிறது. உங்களுக்கு சாய்ஸ் விட்டுட்டோம். சொன்ன மாதிரி ஆரோக்கியம் உங்கள் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ராஜி மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, பேசுறீங்களாம்மா? வாழ்க வளமுடன். ஆமா, சொல்லுங்கம்மா. கட் பண்ணிட்டாங்க ஐயா, வரல மைக். நன்றி ஐயா, நிறைவு செய்து கொள்ளலாமா? ஐயா கேக்குதா ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா ஒன்றும் இல்லையா, ஒரு அரை நிமிஷம் தான் ஐயா. இப்ப நீ உங்ககிட்ட பேசின அப்புறம் எனக்கு ஒரு தெளிவு. பொதுவா எப்பவுமே இந்த கவியோட முன்னாடி பின்னாடி தெரியாது, மகரிஷியோட கவி முன்னாடி பின்னாடி எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரியர்கள் சொல்லும் போது. அப்போ அப்போ நான் மனசுக்குள்ள ஆன்சர் பண்ணிப்பேன். அவங்க அந்த பழைய சமுதாயம் என்ன குத்தம் பண்ணிச்சுடா அப்படின்னா நான் மனசுக்குள்ள ஆன்சர் பண்ணிப்பேன். அவங்க என்ன மாறாய்தல் பண்ணல அப்படின்னு ஆன்சர் பண்ணிப்பேன். இப்ப உங்ககிட்ட பேசினதால இத தெளிவா தைரியமா வெளியே சொல்றேன் ஐயா, அவ்வளவுதான். நன்றி ஐயா. அதுல மெயினான ஒரு பொருள் என்னன்னா, அந்த சங்கீத பிராரப்த கர்ம வினை அதானே குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம். சங்கீத பிராரப்த வினை. சரி சரி சரிங்க ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா, அது ஆரம்பமே அதுதாம்மா. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம் அப்படி சொல்லுவாங்க. பழைய சமுதாயங்கள் எண்ணத்தால் போட்டது வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கும். அதுக்குதான் சொல்லுவாங்க, நல்ல எண்ணங்களையே எண்ணிக்கொண்டிருங்கள், அது பிரபஞ்சத்துல இருக்கும். அந்த தேவதைகள் சுற்றி அது நமக்கு வந்து சில பயமுறுத்தல சொல்லிட்டு இருந்தாங்க பழைய பெரியவங்க எல்லாம். தேவதைகள் சுத்தி கொண்டிருக்கோம், நீ தப்பா நினைச்சினா ததாசுன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நமக்கு எண்ணம் ஆராய்தல், நல்லதையே எண்ண வேண்டும் என்பதுக்கு மகரிஷி ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். சோ அந்த எண்ணங்கள் நீங்கள் எண்ணுவதை நல்லதா இருந்தா அந்த சமுதாய பதிவாக நல்லதே நடக்கும். இப்ப நீ உங்க கேள்வியில இருந்து ஐயா சொன்னாங்க, அந்த எண்ணங்கள் எங்கே போகும்? சமுதாய பதிவாக போகும். சோ நம்ம நல்லது நினைச்சோம்னா நல்ல எண்ணங்கள், தெய்வீக எண்ணங்கள் உருவாகும் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்தம்மா. நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கிறோம் ஐயா. இதுவரை சிறப்பானதொரு புத்தக கலந்தாய்வு அளித்த அருணா அம்மா அவர்கள், அதற்கு சிறந்ததொரு விளக்கம் அளித்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள், அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறந்த பதில் அளித்த ஐயா அவர்களும், அன்பர்களும் அருட்தொண்டர்களும் அனைவரும் வாழ்க வளமுடன்.